உங்களிடம் கொஞ்சம் பேசப்போகிறேன், அவ்வளவுதான். அதாவது நேற்று நான் வீடியோ போடணும், நேற்று ஞாயிற்றுக்கிழமை. ஆனா நேற்று எனக்கு சரியான வேலை வந்து விட்டது, அதனால போட முடியல. இன்னைக்கு அதை வாசியாக்க நான் போட போறேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற டயங்கள்ல உங்களிடம் பேசுவது என்று எனக்கு ஒரு மனதில் ஒரு ஆசை. ஆசை மட்டுமில்ல, ஒரு அன்பு. இந்த அன்பை பூர்த்தி செய்வதற்காகவே நான் வீடியோ போடுகிறேன். எனக்கு இந்த வீடியோ போடுவதனால யூடியூப்ல எந்த ஒரு பலனும் எனக்கு இதுவரைக்கும் வரல, கிடைக்கவும் இல்லை. இருந்த போதிலும் நான் மக்கள் உங்கள்கிட்ட நான் அன்பாக இருக்கும், உங்களிடம் பணிந்து நல்லா பேசணும், உங்கள் அன்பு எனக்கு கிடைக்கணும் என்பதற்காகவே நான் வீடியோ போட்டு முடிச்சிருக்கேன். இன்னைக்கு ஏதாச்சும் உங்களுக்கும் நான் பேசணும், சொல்லணும். எப்பவுமே எந்த நேரம் பார்த்தாலுமே நமக்கு மனசுல கஷ்டங்களையும் சுக்கத்தையும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல நண்பர்களிடையும் அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம பயன்படுத்துவதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்றைய காலத்தில் விஞ்ஞான உலகத்தில் நாம ரொம்ப கடினமான ஒரு சிந்தனையில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி இருக்கையில நமக்கு எதுவாக இருந்தாலும் சரிதான். ஒன்றே ஒன்று நான் அடிக்கடி கூறுவது எல்லாம் தர்மம், சத்தியம், இதே மாதிரி நேர்மை, உண்மை, இவைகள் இருந்தாவே நாம எதற்குமே பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு துன்பங்கள் பக்கத்தில் அண்டவும் அண்டாது. அப்படிங்கிற காலத்தில் நாம செய்யற செயல் மட்டும் பிறருக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கேன். அது உண்மையான வார்த்தைகள் தான். ஏன்னு சொன்னா அந்த காலத்திலும் இந்த காலத்து வரைக்கும் மனிதர்கள் பெயர் வாங்கினவர்கள், மக மேதைகள், அதே மாதிரி விஞ்ஞானத்தில் கடவுளாக இருக்கட்டும், இல்ல கடவுள் அவதார புருஷோத்தமானவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்ததுனாலேயே அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைத்து இன்று வரைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை நாம நிலைநாட்ட வேண்டும் என்றால் நாமும் நம்மளால் முடிந்ததை நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். நல்லதே நினைத்து நல்லதே செய்து கொண்டு இருக்கும்போது அது திருப்பி நமக்கு நன்மையாகவே முடியும் என்று சொல்லி நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.